இருக்கீங்களாண்ணே? கண்டிப்பாக வந்து நடத்தணும். ஏன்னா ஒரு மக்களுக்காக ஒரு பொது வாழ்க்கைக்கு வரவங்க கண்டிப்பாக மிகப்பெரிய சிக்கலை வாழ்க்கையில் சந்திக்கணும் என்பது ஒரு பொது விதி தான். இதுக்கெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பொது வாழ்க்கையிலேருந்து கண்டிப்பாக விலகிறது தான் ஒரு வாய்ப்பு. எனவே வந்து கண்டிப்பாக வந்து மக்களை சந்திக்கணும், மக்களோட தொடர்ந்து களத்தில் இருக்கணுங்கிறது தான் மக்களோட விருப்பமாக நாங்கள் தெரிவிச்சுக்கொள்கிறோம். கண்டிப்பாக விஜய் வரணுன்றீங்க? ஆமாம், கண்டிப்பாக இளைய தலைமுறைகள் வந்து கண்டிப்பாக வந்து அடுத்தது வந்து ஒரு வளமான ஒரு தமிழகத்தை நாங்கள் நோக்கி நாங்கள் பயணித்து கொண்டிருக்கோம். அதற்கு ஒரு சிறந்த தலைவராக நாங்கள் விஜய் வந்து நினைக்கிறோம். கண்டிப்பாக வந்து அவர் மக்களுக்காக களத்தில் கண்டிப்பாக வரணும். மீண்டும் வந்து முடங்கி இருக்காமல் மக்களோட மக்களாக அவர் கலந்துருக்கிறோம். அவர் வெளியில் வர்றதுக்கு நாங்கள் எல்லாமே காத்திருக்கோம் தமிழக மக்கள். எதனால் விஜயை தேர்ந்தெடுக்கிறீங்க? அதாவது இன்றைய இளைய சமுதாயத்துக்கு வந்து ஒரு வளமான ஒரு தலைவரையும் ஒரு திடமான ஒரு தலைவரையும் நாங்கள் கருதுகிறோம். அதாவது தற்போது தமிழகத்தில் இருக்க எந்த ஒரு அரசியல் கட்சியுமே சரி மாநில அரசியலுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காம இதற்கு முன்னாடி ஜெயலலிதா கலைஞர் இருந்தாங்கன்னா தொடர்ச்சியாக அவங்க வந்து மாநில அரசுக்கு வந்து முன்னுரிமை கொடுத்து இருந்தால் ஒரு மாநில கட்சியை நாங்கள் வந்து ஒரு திடமான மாநில கட்சி எதிர்பார்க்குறோம். அதற்கு ஒரு தரமான தலைவராக விஜய் இருப்பார் நாங்கள் நம்புகிறோம். தரமான தலைவர் நம்புறீங்களா? கண்டிப்பாக நம்பிக்கை இருக்கா? ஆமாம், கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது. எங்களோட ஓட்டு வந்து கண்டிப்பாக வந்து பெரும்பாலான இளைய சமுதாயம் வந்து விஜய்க்கு தான் நாங்கள் எல்லாருமே போடுவோம். எங்களோட தோழர் கூட்டம் எல்லாமே நாங்கள் விஜய்க்கு தொடர்ந்து ஆதரவு தெரிவிக்கிறோம். இளைய தலைவர் எல்லாமே விஜய்க்கு ஆதரிக்கிறீங்க? அதாவது தமிழகம் வந்து கண்டிப்பாக இப்போ பார்த்தோம்னா மிகப்பெரிய ஒரு ஊழல்லையும் ஒரு சுத்தமின்மை, ஒரு சுகாதாரமின்மையாக தான் இருக்குது. எந்த ஒரு அரசு எடுத்தாலும் ஊழலில் தான் செயல்படுது. இதெல்லாம் வந்து கண்டிப்பாக விஜய் வந்து ஒழிப்பார் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம்.